சொல்லி அழகாக சொல்லியிருக்கு. பனி இஸ்ரவேல் காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். அதிகமா அமல் செய்யக்கூடியவரா இருந்தார். அவருக்கு அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து அறிவிக்கப்பட்டது, இந்த ஊர் இன்னைக்கு நைட்டு அழிப்போம், அதனால இந்த ஊர்ல ஒரு கடைசி வீட்டுல போய் நீங்க இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னார். உடனே அவர் யோசிச்சு பார்ப்பார், இந்த வீடு யாரோட? ஒரு விபச்சாரியோட வீடு. விபச்சாரி வீட்டுக்காக நம்ம போறது அப்படின்னு யோசிக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு திருப்பி அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து அவருக்கு அறிவிக்கப்படுது, இன்னைக்கு நைட்டு அழிக்க போறாங்க ஊரையே, நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி. உடனே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எனக்கு போயிடுறேன். போனா இந்த விபச்சாரி பண்ணி பாக்குறாங்க, நீ இவ்வளவு பெரிய வணக்கசாலி, நீ எதுக்கு போய் எங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நல்லா வர சொன்னான், இன்னைக்கு நைட்டு மட்டும் உங்க வீட்டுல தங்க இருக்க எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த அம்மாவும் சரி ஒரு வீட்டுல ஒரு ஓரமா இடத்த கொடுத்து அவங்களுக்கு விட்டுறாங்க. நைட்டு முழுக்க அவங்களுடைய விவாதத்திலேயே அல்லாவுடைய விவாதத்திலேயே கணிக்கிறது. காலையில எழுந்து வீட்டை விட்டு வெளியே இருந்து ஊரை போய் பார்க்கறாங்க. போய் பார்த்தா அல்லாஹ் சொன்னபடியே ஊர் முழுக்க அழிஞ்சிருக்கு. அப்படி ஒரே ஆச்சரியம் உங்களுக்கு, எதனால இந்த ஊர் அழியப்பட்டது? அப்படியே அழிக்கப்பட்டாலும் இப்படி விபச்சாரி பெண்மணியோட வீட்டுல அல்லாவுடைய அதாவது இறங்காம இருந்துச்சு, அந்த வீட்டுல நான் போயிருந்து எனக்கும் பாதுகாப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட கேட்கிறாங்க. இப்போ அல்லாஹ் காரணத்தை சொல்றான். அந்த ஊருக்கு ஒரு நோயில்ல ஒரு நாய் வந்துச்சு. அந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் போச்சு, சாப்பாட்டுக்காகவும் தண்ணிக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போச்சு. ஆனா அந்த ஊர் உள்ள அத்தனை பேரும் மனிதாபமானமே இல்லாம அந்த நாயை அடிச்சு துன்புறுத்துறாங்க. வீட்டுக்காக போய் போய் கடைசியா அப்படியே சோர்ந்து அந்த விபச்சாரி பெண்மணி வீட்டுக்கு வெளியே படுக்குது. விபச்சாரி பெண்மணி அப்படியே ஒரு சாதாரண யதார்த்தமா வெளியே வராங்க. வீட்டுல வந்து பார்த்தா அந்த நாய் இப்போ ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு தண்ணியும் கொஞ்சம் சாப்பாட்டையும் அவங்களால அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வைத்தியத்தையும் அந்த நாய்க்கு பார்க்கலாம். உடனே அந்த நாய் சந்தோஷத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்லாஹ்வையும் அந்த வானத்தையும் அந்த பெண்மணியும் பார்த்துச்சு. அல்லாஹ் சொல்றான், இந்த செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால அந்த பெண்மணியை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் எல்லாவற்றையும் மீது அல்லாஹ்வுக்கு ரஹ்மத் இருக்கிறது. அந்த ரஹ்மத்தை நாம் காட்டினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நமக்கு வரும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை உள்ள உங்களுக்கும் எனக்கு மறுபடிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.